வாழ்க்கை முழுக்க கூடவே இருப்பேன்னு அக்னிய வலை வந்து சத்தியம் பண்ண பொண்டாட்டி. இப்போ அர்ஜுனை விட்டுட்டா திரும்பவும் கிடைக்க மாட்டான்ற மாதிரி மாங்கல்ய சாஸ்திரத்துக்கு எல்லாரையும் ஏன் அவசரப்படுத்தணும்? உன் பொண்டாட்டி இப்படி சந்தோஷமா இருக்கும் போதே நீங்க ஒரு ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வந்துருங்க. எத்தனை நாளைக்கு தான் நீங்க 2 பேரும் இப்படியே இருப்பீங்க? வீட்ல ஒரு தொட்டில் ஆட வேண்டாமா? ஓஹோ, சீனியர்ஸ் நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி முந்திக்க முடியும்? பாலகோபாலனோட மாய வேஷத்துல அவதரிச்சிருக்கிறது அந்த பைரவனா தான் இருக்கணும். மகா தெய்வ சக்திகளையே பார்த்து பயப்படாதண்ணா. உன்ன மாதிரி சின்ன சின்ன சக்திகளை எல்லாம் பார்த்து பயந்துடுவேன்னு நினைச்சியா? உன்னுடைய ஸ்தானம் என்னங்கறதண்ணா இப்பவே காட்டுறேன் பாரு. பாரு பரமேஸ்வரன், அநியாயத்துக்கு மேல அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாம நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். உன்னோட கண்ணு முன்னாடியே நாகங்களுக்கு, நாகலோகத்தை சேர்ந்தவங்களுக்கு அநியாயம் நடக்குது. இப்பவும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பியா? தெய்வ சக்தி மேல துஷ்ட சக்தி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது அமைதியா நீ வேடிக்கை பாக்குற. உன்னால வேற என்ன செய்ய முடியும்? காப்பாத்த வேண்டிய நீயே இப்படி மௌனமா நின்னுட்டு இருந்தா அது உனக்கு அழகில்லப்பா. யுத்த களத்துக்கு என்னை இழுத்தது நீதான். போராட முடியாம என் கைகளை கட்டி போட்டதும் நீதான். கடைசியா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். இது எத்தனை காயங்கள் வேணும் உனக்கு? இன்னும் எவ்வளவு கண்ணீரால அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுற? வேதனையோட உனக்கு எவ்வளவு ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லுப்பா. இன்னும் எவ்வளவு ஆதங்கத்தோட அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லு. சொல்லு ஈசனே, என்கிட்ட பேசு, பதில் சொல்லு. நாகமணி கைமீறி போய்கிட்டு இருக்கு. உதவி செய்யவா? மௌனமா இருந்தது போதும்.
பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் கிழக்கு பக்கமா திரும்பி நின்னுக்கிட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பூஜையை ஆரம்பிங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் ரஜவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. நான் சரியான நேரத்துக்கு முகூர்த்த நேரத்துக்கு கண்டிப்பா வந்தே தீருவேன் சேஷா. அமிர்தா, சாஸ்திரிகள் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ அதை காதலியே வாங்காம நிக்கிறியே, என்னம்மா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை பாட்டி. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது தாத்தாவும் இதே மந்திரத்தை சொல்லுவாரு. அது ஞாபகம் வந்துச்சு, அதான். சரி போட்டும் விடு. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது பெரியவங்கள தானே நினைச்சுக்கிறேன். அவங்க ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு இருக்கும் நினைச்சுக்கிட்டு 2 பேரும் போய் பூஜை ஆரம்பிங்க. இங்க பாருங்க, பிரதிஷ்டாபனம் பண்ற நேரம் வந்தாச்சு. சிவலிங்கத்தை கொண்டு வாங்க. ஹேமா, ஓம் பிரணவஸ்ய பிரம்மர்ஷே பரமாத்மா தேவதா தேவி. பாருங்கம்மா, நீங்க இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நீங்க இந்த கம்பத்துல சிவலிங்கத்தை வச்சீங்கன்னா நல்லது. ஹேமா, ஹரித்ரா குங்கும சௌபாகிய திரவியாணி சமர்ப்பயாமி. அமிர்தா, அர்ஜுன் 2 பேரும் கம்பத்துக்கு பூ போட்டு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பாபா மந்திரிச்சு கொடுத்த இந்த சிவலிங்கம் சாட்சாத் அந்த பரமேஸ்வரனோட சொரூபம். இந்த பந்தக்கால்ல ஐக்கியமாயிருக்கிற சிவன் இங்க நடக்கிற இந்த சுப காரியத்துக்கு சாட்சியா இருப்பாரு. உங்க 2 பேரோட வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு அந்த கடவுளை மனசார வேண்டிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. ஜெய் மகாகாளி. இப்ப என்ன சொல்ற விஷ்ணு? இப்ப என்ன சொல்ற கர்ணா? ஒரு நிமிஷம் நீங்க 2 பேரும் இந்த பைரவ பாபா மேல சந்தேகப்பட்டீங்கல்ல? சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல பாபா. என்னாகுமோ ஏதாகுமோன்ற பயம், அவ்வளவுதான்.
இப்போ மனசு தெளிவாயிடுச்சு. ஆமா பாபா, எனக்கும் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் என் கண்களை என்னாலேயே நம்ப முடியல. நம்பணும் கர்ணா, நம்பித்தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, நீ உன் கண்களால பார்க்க வேண்டியது, மனசார நம்ப வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. கடைசியில நாகமணி இருக்கிற சிவலிங்கத்தை அந்த துஷ்டர்களோட கைக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணிட்டியே. நான் எந்த காரணத்துக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தேன்? எந்த விஷயத்துக்காக இப்படி மனுஷ உருவத்துக்கு நான் மாத்திக்கிட்டேன்? எந்த விஷயத்துக்காக எத்தனையோ கஷ்டங்களையும் சவால்களையும் எதிர்த்து போராட்டம் செஞ்சேன்னு? இது எல்லாத்துக்கும் காரணம் நாகமணி தானே. அது இப்ப என் கண்ணு கெட்டுற தூரத்துல தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் எதுவுமே செய்ய முடியாம நிராதரவா நிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அதை நெருங்கும் போது கிடைக்கும் நினைச்சது கிடைக்காம போகுது. இந்த அக்னி பரீட்சை எனக்கு எது கேசனே? நியாயப்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த நாகமணிய ஏன் இப்படி எங்க கிட்ட இருந்து விலகி விலகி போக வைக்கிற? சொல்லு பரமேஸ்வரன், சொல்லு. இன்னும் இப்படி எத்தனை சவால்களை சோதனைகளை நான் சந்திக்கணும், அதையும் சொல்லு. பாபா, அடுத்து என்ன பண்ண போறோம்? नरसिंहोऽखिलाज्ञानाम तद्ध्वान्तदिवाकरः जयत्यमित सुज्ञान सुख शक्ति पयोनिधि. அமிர்தா, அர்ஜுன், ரெண்டு பேரும் இந்த மஞ்சள் குங்குமத்தால பக்தியோட பூஜை பண்ணணும். हरिद्रा कुंकुम सौभाग्य द्रव्याणि समर्पयामि. ரெண்டு பேரும் கையை கூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. मनसादिष्टा प्रार्थनां समर्पयामि. இத பாருங்கம்மா, இப்ப பந்தக்கால் பூஜையோட முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க நிக்கிற இந்த பந்தக்கால் சாட்சாத் அந்த மகாதேவனோட சொரூபம். தம்பதிகள் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த மகாதேவனுடைய ஆசீர்வாதமும் அருளும் கருணையும் கண்டிப்பா வேணும். அர்ஜுன், நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த மாங்கல்யத்தை கம்பத்துக்கு கட்டு. அதுக்கப்புறம் தெய்வ அனுகிரகம் இருக்கிற இந்த மாங்கல்யத்தை உன் மனைவி கழுத்துல கட்டினேன்னா அவன் மாங்கல்ய பாக்கியம் திடமா இருக்கும். வாங்கிக்கோப்பா. என்ன மாங்கல்யத்தை கம்பத்துக்கு கட்டணுமா? அதுக்கு பதிலா எனக்கே கட்டலாமே.
அன்பும் பாசமும் இப்படியே இருக்கணும்னு தானே இந்த பூஜையை பண்றோம். இத பாருமா அமிர்தா, கல்யாணத்துல மாங்கல்ய சாஸ்திரத்துக்கு முன்னாடி மாங்கல்யத்தை கடவுளுக்கு முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்கல்ல. ஆனா இங்க இந்த கம்பத்தை மகாதேவனோட சொரூபம்னு நினைச்சு கம்பத்துக்கு மாங்கல்யத்தை கட்ட சொல்லியிருக்கேன். அமிர்தா, நம்ம அர்ஜுன் நிச்சயம் உன் கழுத்துல தான் தாலி கட்டுவான். நீ ஒண்ணும் பயப்படாத, கொஞ்சம் பொறுமையா இருமா. மகாதேவா, தபோ சித்தின்னு காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்த என்னோட மனசுல நாகமணிய பத்தின ஆசைய உண்டாக்குனதே நீதான். நாகமணிய அடையணுங்கிற ஆசை எனக்கு வந்ததுக்கு காரணமும் நீதான் மகாதேவா. உன் தூண்டுதலால நாகமணிய அடையணுங்கிற பித்து இன்னைக்கு என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு மகாதேவா. கால பைரவனோட ஆராதகனான இந்த பைரவ பாபா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நீ கூடவே இருக்கிற மாதிரி இதுக்கு மேல நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நீ எனக்கு துணையா என் கூடவே இருப்பேன்னு நம்பிக்கை இருக்கு மகாதேவா. மகாதேவா, நான் கேட்காமலே நாகமணியை கொண்டு வந்து என் மடியில போட்டவன் நீதான். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து அதை பிரிச்சவனும் நீதான். இப்போ திரும்பவும் நாகமணிய கைக்கு வர்றதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததும் நீதான். மொத்தத்துல சகல வெற்றிகளுக்கும் தூண்டுதலுக்கான காரணமா இருக்கிற மகாதேவா, உன்னோட ஆசீர்வாதம் எப்பவும் எங்களுக்கு இருக்கணும். எத்தனையோ சித்திகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தடங்கல்களை தாண்டி இங்க வந்திருக்கோம். சக்தி சொரூபமான நாகமணி எங்க கைக்கு வந்து இந்த மொத்த பூலோகத்திலையும் எல்லாரையும் விட நாங்க சக்திசாலியாகி எங்க கனவுகள் எல்லாம் நிறைவேறணும். அதுக்கு உன்னோட அருள் இருக்கணும் மகாதேவா. உன்னோட இந்த ஆசீர்வாதத்தால எங்க கைக்கு வரப்போற இந்த நாகமணியை நாங்க வச்சுக்கிட்டு இந்த மொத்த உலகத்தையும் ஆளுறத பாக்குறதுக்கு சாட்சியா நீதான் இருக்கணும் மகாதேவா. சாட்சியா நீதான் இருக்கணும்.